Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி சுயம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துர்க்கேன். 200 கிராம் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். வறுக்கும் போது அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு கப் பச்சை பயிருக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கல்லுப்பு போட்டா போதும். அடுத்ததா குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பச்சை பயிர் ரொம்ப குழைவாகவும் வேகக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பதம் வெந்து வந்தால் போதும். தண்ணி வடிகட்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். நான் கொஞ்சமாக பச்சை பயிர் சேர்த்துருக்கேன், அதனால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் பாதி பாதியாக சேர்த்துக்கிறேன். இதே போல் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு 2-3 சுற்று விட்டீங்க அப்படின்னா போதும், நல்லா அரைப்பட்டுரும் இந்த அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் இருக்கிறதெல்லாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எந்த கப்பில் பயிர் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. நமக்கு கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம், வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கரைச்சிடக்கூடாது. நான் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த உருண்டைகளை இதில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக மேலே கோட்டாகி வரும். அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கணும். நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளை அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய மாவில் போட்டு உருட்டி எடுத்துக்கணும். ஜஸ்ட்டு மேலே ஒரு லேயராக நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஸ்வீட் ரெசிபின்றதுனால சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நம்ம இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். சூப்பரான ஹெல்தியான ரெசிபி சுயம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.